திருச்செந்தூர் முருகன் கோயிலின் சிலை ஒரு சுவாரஸ்யமான கதையை கொண்டுள்ளது. 350 ஆண்டுகளுக்கு முன்பு டச்சு படையினர் கோயிலை தாக்கி மூலவர் சிலையான சண்முகர் மற்றும் நடராஜர் சிலைகளை தங்கமென்று நினைத்து கொள்ளையடித்துச் சென்றனர். வழியில் அவர்கள் சிலைகளை உருக்க முயன்றபோது முருகனின் சக்தியால் புயலும் மழையும் வந்து கப்பல் கவிழும் நிலை ஏற்பட்டது. இதனால் டச்சுக்காரர்கள் சிலைகளை கடலில் வீசினர். பின்னர் வடமலையப்ப பிள்ளை கனவில் தோன்றிய முருகன் தான் கடலில் இருப்பதாகவும் எலுமிச்சம்பழம் மிதக்கும் இடத்தில் நான் இருப்பதாகவும் கூறினார். வடமலையப்பர் கடலில் சென்று சிலைகளை கண்டுபிடித்து கோயிலுக்கு கொண்டு வந்தார். கடலில் இருந்ததால் உப்பு தண்ணீரால் அரிப்பு ஏற்பட்டு சில இடங்களில் சேதமடைந்தது. 1913ஆம் ஆண்டில் சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் கோவிலுக்குள் கொண்டு வரப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோயிலின் சிலை ஒரு சுவாரஸ்யமான கதையை கொண்டுள்ளது. 350 ஆண்டுகளுக்கு முன்பு டச்சு படையினர் கோயிலை தாக்கி மூலவர் சிலையான சண்முகர் மற்றும் நடராஜர் சிலைகளை தங்கமென்று நினைத்து கொள்ளையடித்துச் சென்றனர். வழியில் அவர்கள் சிலைகளை உருக்க முயன்றபோது முருகனின் சக்தியால் புயலும் மழையும் வந்து கப்பல் கவிழும் நிலை ஏற்பட்டது. இதனால் டச்சுக்காரர்கள் சிலைகளை கடலில் வீசினர். பின்னர் வடமலையப்ப பிள்ளை கனவில் தோன்றிய முருகன் தான் கடலில் இருப்பதாகவும் எலுமிச்சம்பழம் மிதக்கும் இடத்தில் நான் இருப்பதாகவும் கூறினார். வடமலையப்பர் கடலில் சென்று சிலைகளை கண்டுபிடித்து கோயிலுக்கு கொண்டு வந்தார். கடலில் இருந்ததால் உப்பு தண்ணீரால் அரிப்பு ஏற்பட்டு சில இடங்களில் சேதமடைந்தது. 1913ஆம் ஆண்டில் சண்முகர் சிலையும் நடராஜர் சிலையும் கோவிலுக்குள் கொண்டு வரப்பட்டு குடமுழுக்கு செய்யப்பட்டது.